வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022ஓட எபிசோட் 78 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வியூவர்ஸ் நிறையா பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதுக்கான ஒரு பதில் தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வழக்கம் போல் சீக்கிரத்திலே வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ குட்டி வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். நம்ம சேனலை நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ யூடியூப்பில் வந்துட்டு அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை பயன்படுத்துறதுங்கிறது இந்த 2022 ரொம்பவே காமனாக ஆயிடுச்சு. ஸோ அடுத்தவங்களுடைய வீடியோஸ் ஆகட்டும், அடுத்தவங்களுடைய ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது இன்றைக்கி. அதுக்காக பார்த்தீங்கன்னா மற்ற சேனல்ஸில் மற்ற நபர்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இப்படி எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட மெனிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ப்ரோ ஒருத்தவங்களோட வீடியோ வந்துட்டு நான் ஒரு 5 செகண்ட் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ என் வீடியோவில், அப்போ அதுக்கு காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் இப்படி ஏதாவது பிரச்சனை வருமா? ஒருத்தவங்களோட ஆடியோ நான் ஒரு 5 செகண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த 5 செகண்டுங்கிறது ரொம்ப காமனாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுடைய கண்டென்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை, அது வீடியோவாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், அல்லது மியூசிக்காக இருக்கலாம், அதை 1 செகண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதுக்கு அவங்க காப்பிரைட் கிளைம் ஆர் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. பட் யூடியூப்பில் ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஃபேர் யூசேஜ் பாலிசின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நீங்கள் அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேர் யூசேஜ் பாலிசியை பற்றி நான் டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதாவது அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டில் எந்த இடத்த நாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். நாம இஷ்டத்துக்கு வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 8வது நிமிஷத்தில் 8லேருந்து 8:05 வரைக்கும் ஒரு 5 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்த அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 5 செகண்ட் அப்படிங்கிறது, அந்த 5 செகண்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா? சேம் அதே மாதிரி தான் அந்த 5 செகண்ட் வீடியோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கிளிப்பாக இருக்கும். மேபி அந்த 5 செகண்ட் கிளிப் அப்படிங்கிறது ஹார்ட் ஆஃப் தட் வீடியோவாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த கிளிப்பை வந்து நீங்கள் உங்களோட வீடியோக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துட்டு உங்களுக்கு வரும். நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதர் தென் தட் மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூமே வராது. அதே மாதிரியே குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வந்துட்டு அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேர் யூசேஜ் பாலிசிக்கு இணங்க நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் மற்றபடி அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை ஓவராலாக யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதை வந்துட்டு பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ட்ரோல் சேனல்ஸு, மீம்ஸ் போடுற சேனல்ஸு, இந்த மாதிரியான சேனல்ஸ் தான் வந்துட்டு அடுத்தவங்களோட வீடியோ கிளிப்ஸ், ஆடியோ கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான சேனல்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் மற்றபடி நார்மல் சேனல்ஸில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய வீடியோவை எடுத்துகிட்டு வந்து உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் ஆர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு வரும். காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு ரூபா கூட ரெவன்யூ வராது. எவ்வளோ வருதோ அந்த பணம் அப்படியே காப்பிரைட் கிளைம் கொடுத்த நபருக்கு வந்துட்டு போயிடும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா சோனி முடிஞ்சு 3 ஸ்ட்ரைக்குக்கு மேலே வந்துச்சுன்னா சேனலே வந்துட்டு டெலீட் பண்ணி விட்ருவாங்க யூடியூப் தரப்புலேருந்து. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய கண்டென்ட் அது எதாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்மளோட சேனல்ஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே நிறைய காமெடி கிளிப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். எனக்குமே வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காப்பிரைட் கிளைமோ ஸ்ட்ரைக்கோ ஏதோ ஒன்று வரலாம். பட் அந்த வீடியோ வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். மனசை தைரியமாக தான் வச்சுக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கட்ஸ் இருக்கணும். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எய்தர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒரு நபர் கொடுத்தாங்கன்னா அந்த நபருடைய மெயில் ஐடியை எப்படி யூடியூப்பே வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மெயிலுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசி நம்ம அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி எப்படியாவது அந்த ஸ்ட்ரைக்கை எடுக்க வைக்க தான் நம்ம பார்க்கணும். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை டெலீட் பண்ணி விட்றாதீங்க. காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ டெலிட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த கிளைம் போயிடும். பட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அந்த வீடியோ டெலிட் பண்ணாலும் ஸ்ட்ரைக் அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் வந்துட்டு போகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களே அந்த ஸ்ட்ரைக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே போயிடும். இல்லைனா 90 நாள் வரைக்கும் அந்த ஸ்ட்ரைக் உங்கள் சேனலில் இருக்கும். 90 நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ இந்த 90 நாள் டைம் பீரியடுக்குள்ளே 3 ஸ்ட்ரைக் கண்டினியூஸாக வந்துருச்சு அப்படின்னா உங்கள் சேனல் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டெர்மினேட் ஆகிடும். அதாவது கேள்வி கேட்பாடே இல்லாமல் யூடியூப் தரப்புலேருந்து டெலீட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது. முடியலைங்கிற பட்சத்தில் இந்த ஃபேர் யூசேஜ் பாலிசிக்கு இணங்க நீங்கள் அதை யூஸ்
யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கு இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு ஆக மொத்தம் ஏதோ ஒன்று கொடுத்து விட்ருங்க. ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி. நீங்கள் எதை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிற மச்சி. சன்டில்ஸ் பை ஃப்ரம் பாபா. பை.